சாப்பிடவே மாட்டேங்க. இப்பவும் ஒரு டீ நாள் வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடுவேன். அதனால சாமியோட அற்புதங்களை சொல்ல அளவே இல்லை. ஒவ்வொரு நிமிஷம் சாமி வந்துட்டு போனாங்களே எங்களுக்கு நிறைய அற்புதங்கள் நடக்குங்க. சாமியை நம்ம நினைச்சாலே கண்ணீர் தான் வரும். மற்றபடி வேற அதாவது பக்தின்னு இது மார்க்கம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. எங்களுக்கு சாமி வந்துட்டு போனாலே யோகிராம் தான் வந்துட்டு போறாங்க, அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அடுத்தடுத்து வீடு கட்டணும், பிள்ளைங்க நல்ல காலேஜுக்கு போனாங்க. அப்புறம் காலேஜுக்கு கிடைக்காது அப்படின்னு நாங்கள் நினைச்சிட்டு யோகிராமா எப்படி இந்த பிள்ளைக்கு இந்த சீட்டு கிடைக்கும், பிஏ இப்போ வரைக்கும் படிச்சிருக்காங்க அப்படின்னா ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டவங்க தான். ஆனால் நாங்கள் கேட்டு போன பக்கம் சீட்டு கிடைக்கல அப்படின்றதுல இல்லை, சாமியை நாங்கள் வேண்டிட்டு போனோம்னா கண்டிப்பாக எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல காலேஜில் பிஹெச்டி டெக்லாம் ஒரு இடம் கிடைக்கணும் அப்படின்னா சாமியோட கருணை இல்லாமல் இது கிடைக்கவே கிடைக்காதுங்க. அதனால காரைக்குடிக்கு ஒரு நாள் நான் கவுன்சிலிங் போயிருந்தேங்க. அப்போ பாப்பாவுக்கு எனக்கு சீட்டே கிடைக்காதா மம்மி அப்படின்னு கேட்டுட்டு இருந்துச்சு. எனக்கு ரோபோட்டிக்ஸ் தான் கிடைக்கணும் மம்மி. ஒரு நிமிஷம் நீ சாமியை வேண்டும் பாப்பா.